குழம்புல உப்பு சுவை கூடிருச்சு, அப்ப இதை செய்யுங்க. உருளைக்கிழங்கு துண்டு போட்டா உப்பை உறிஞ்சிடும். வெங்காயம் வெட்டும்போது கண்ணி வராமல் இருக்க அதை 10 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வையுங்கள். பிறகு வெங்காயத்தை எடுத்து வெட்டுங்கள். தக்காளி சீக்கிரம் பழுக்கணுமா? இப்ப இத செய்யுங்கள். வாழைப்பழத்துடன் வையுங்கள். சீக்கிரம் தக்காளி பழுத்திடும். காய்கறி நிறம் மாறாம இருக்க சிறிது உப்பு, சிறிது சர்க்கரை சேர்த்து வேக வையுங்கள். நிறம் மாறாம இருக்கும். முட்டை உடையாம வேக வைக்க கல்லுப்பு சேர்த்து வேக வச்சா முட்டை உடையாம இருக்கும். பச்சை மிளகாய் நீண்ட நாள் இருக்க காம்புகளை நீக்கி ஏர்டைட் டப்பாவில் வையுங்கள். பருப்பு சீக்கிரம் வேகணுமா? ஒரு துளி நெய் அல்லது எண்ணெய், சிறிது பெருங்காயம் சேர்த்தால் உடனே வெந்துவிடும். சாதம் உதிரியாக வர வேண்டுமா? வடிக்கும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்தால் சாதம் உதிரியாக இருக்கும். மொறுமொறுப்பான தோசை வேண்டுமா? 1 தேக்கரண்டி சக்கரை சேர்த்தா போதும். கடலைப்பருப்பு 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன். இது நல்ல பொன்னிறத்தையும் கிறிஸ்பி தன்மையையும் கொடுக்கும். சப்பாத்தி மென்மையாக வரணுமா? மாவு பிசையும் போது சுடு தண்ணி அல்லது கொஞ்சம் பால் சேர்த்து பிசையுங்க. சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும்.